கெட்டி நல்லா சத்தமாக பேசுங்க பார்ப்போம். இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடுவாங்க, ஆனால் கம்மியாகிடுச்சு. கம்மியாயிடுச்சா? இந்த மாதிரி யாரும் சமைக்கல, எல்லாம் மிக்ஸி நிறைய நிறைய பொருள்லாம் வந்ததுனால யாரும் அமைக்கிறது இல்லை. அதனால் இது இன்னைக்கு எமர்ஜென்சி, அதனால் அரைச்சி. எமர்ஜென்சின்னா மசாலா இல்லை அதனால இல்லை, அதனால் பழைய மெத்தடில் குழம்பு வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதனால் நம்ம அரைக்க தெரியாது, அரைக்க போட்டு கொடுத்தாச்சு சைக்கிள் கேப்பில். ஓகே ஓகே. ஆசை கற்றுக்கிறது எங்கள் அம்மாட்ட கற்றுக்கிறது. உங்கள் அம்மாட்ட கற்றுக்கிட்டதா? இப்படி செய்யுங்கன்னு சொல்லலை, செய்ய தெரியாது, உதவி செஞ்சு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சிடும். இப்போ பேசுங்க. அடுத்து ஏதாவது பேச பாருங்க. அடுத்து குழம்பு தான் வைக்கணுமா? அரைச்சி வச்சாக்கும் மையா அரைஞ்சிட்டு ஐயே திரியாக கிடக்குது. மறுபடியும் அடியில் தங்கிரும் மாவு. இந்த இது மண் மாதிரி. நல்லா அரைக்கணும். என்னங்க நம்ம போட்டுலாம் வேலை வாங்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க டேஸ்ட்டாக சாப்பிடுன்னு சொன்னீங்கல்ல. அரைச்சி சாப்பிட்டு அதான் டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா கஷ்டப்படணுமா? கஷ்டப்படுங்க. நான் கஷ்டப்படுறேன். ஆமாம், டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா தின்ன மாட்டேங்க. அதனால நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆமாம், எப்படியும் நீங்கள் தானே மீன் குழம்பு அவங்க மீன் சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் மீன் சாப்பிடுவோம். அதனால நாங்களே அரைச்சி நாங்களே குழம்பு. அதில் டேஸ்ட்டாக வேணும்னா அரைச்சி தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓகே, கஷ்டப்படுங்க. அப்போ தானே தெரியும் பொம்பளைங்க அப்போ எப்படிலாம் சமாளிக்க வேண்டும், எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. பாடுறா வீட்டில் இருந்து சும்மா தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அரைச்சி இதை அரைக்கிறதுக்குள்ள பாதி நேரம் போயிடும். உங்களுக்கு வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும், எங்களுக்கு அரைக்கிறதுல எவ்வளோ நேரம் போகுது. அதுக்குள்ளே அங்கே குழம்பே கோவிச்சிருக்கும். அப்போ சாப்பிட்டோம். டாடி லவ்ல நீ பண்ணிக்கிட மாட்டேன், நீ போய் விளாடு போ. அப்பாவாலே பண்ண முடியல, அப்பாவாலே பண்ண முடியல. இல்லை நீ பண்ணி என்னத்தை பண்ண போகிற? ஓடு. ஏன் அங்கே செடியை பிச்சு, ஐயோ செடியை பிச்சிருவான் பொழுக்க இவன். பார்த்தீங்களா எங்கள் செடி இதான் கீரை செடி. கீரை போட்டிருக்கோம், தலை தலைன்ட்டு நிற்கிதா கீரையெல்லாம். கீரை இது இது முள்ளங்கி, இதெல்லாம் கொத்தவரங்காய், அதெல்லாம் கொத்தவரங்காய். இதெல்லாம் கீரை. சூப்பராக இருக்கா? இதுதான் எங்கள் வீட்டு வயக்காடு. என்னைக்கு முடியும்? முடிஞ்சிருமா சீக்கிரமா? எப்போ குழம்பு வச்சு எப்போ திங்க? அவ்வளோதானா? கை வலிக்குது கை வலிக்குது மாமா. பாட்டு பாடுங்க அப்படி. நீ இழுத்தரைக்கும் போது எப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவளுக்கு அரைச்சம்மா அரைப்போம்மா, துவைச்ச துணியை துவைப்போம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ தேங்காய் வைக்கணுமே, தேங்காய் வெங்காயம் மறந்து போச்சு. இன்னும் பாதி மசாலா அரைக்க வேண்டியது இருக்கா? எவ்வளோ டைம் எடுக்குது? இதுக்கு தான் சிம்பிள். மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாட்டு தேங்காவையும் வெங்காயத்தையும் மட்டும் அரைச்சோமா, மசாலாவை கலக்கி குழம்பு வச்சோமா, நேரத்துக்கு வேலையை முடிஞ்சிருக்கும். சக்கு 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 சக்கு.
பொம்பளைங்கள சும்மா இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் செஞ்சால் எப்படி சும்மா இருக்க முடியும்? குறை சொல்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்கள என்ன? செஞ்சு பாருங்க, அப்போ தான் தெரியும். ஒரு நாளைக்கே இந்த முக்குன்னா டெய்லி இதே செய்யணுன்னா வெளியே காட்டிக்காமல் முக்கிறது தெரியுது. ஏய் என்ன? ஐயோ ஆமாடா. பட்டி கருப்பட்டியே ரோசாவ. என்னது அன்ட்ரு? இது என்னது? துப்பாக்கியா? இங்கே பார். இந்த பத்தியா? ஐயோ இந்த வார் இம்மாடி மண்டை போச்சு. இப்போதைக்கு முடிஞ்சிருமாடாடி? எப்போ முடியும்? குழம்பு எப்போ வைப்போம்? ஆமாம், மாதிரி கொளுத்துனா தானே சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகும். சிம்மில் போட்டுருவோமா? நாளைக்கு குழம்பு கொதிக்கட்டும், பொறுமையாக உட்கார்ந்து சாப்பிடுங்க. மாதிரி குழம்பு வைக்கல லேட் ஆகிட்டு அப்படின்ட்டு திட்டக்கூடாது. எல்லாம் ரெடியாக இருக்கணும், ஆனால் ஒன்றும் செலவாயிடக்கூடாது. நல்லா இருக்குது உங்கள் கதை. என்ன கொடுமை சரவணன். உங்கள் அம்மா வேகமாக அரைப்பாங்களா? சூப்பராக அரைப்பாங்களா? ட்ரைனிங் எடுத்துருக்கலாம்ல. அப்போ உங்களால் முடியாது, நின்று வேடிக்கை பார்த்துருப்பீங்க. சின்ன பிள்ளையா? அம்மா நான் அரைக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அரைச்சிருக்கணும். மையாக அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி திப்பியாக ஒரு மாதிரி தெரியும். அதில் அரைச்சாச்சா? ஓகே. இல்லாட்டி குழம்பு ஒரு மாதிரி நல்லா இருக்காது, ஒரு திக்னஸ். அது தேங்காய் மட்டும் தானே, அதனால ஒன்றும் தெரியாது. இது மசாலா எல்லாத்தையும் சேர்த்துங்க போச்சுல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சவுண்டே நல்லா இருக்குல்ல? முன்னாடிலாம் ஒவ்வொரு வீட்லேயும் தேங்காய் தட்டுற சவுண்டு தான் கேட்கும். ஆமாம், டக்கு. ஓகே, ஒரு வேலையாக அரைச்சி முடிச்சிட்டிங்க. ஒரு பாய் சொல்லிடுங்க அப்போ முடிச்சுட்டோன்னு. வீட்டில் எல்லாரும் அம்மி அரைச்சி குழம்பு. கண்டிப்பாக வச்சுருவாங்க எல்லாரும்.